17th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு மாஸ்க்கு ரொம்ப இந்தியாவிலே ஒரு பழமையான மாஸ்க்கு. ஸோ வந்து ஷாஜகான் பீரியடில் தான் வந்து கட்டப்பட்டது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஆட்டோ டிரைவரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க கடைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அங்கே நிறைய ஸ்கேம் நடக்கும், அங்கே வந்து கமிஷன் பேசிஸில் அங்கே அழைச்சிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்ச கடைக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். ஹாய் everyone, நான் உங்கள் ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல் Zia Uncut. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும், ஆக்ராவில் தாங்க இருக்கோம். அதாவது செகண்ட் டே ஆக்ராவில் தாங்க இருக்கோம். நேற்று வந்து நம்ம வந்து தாஜ்மஹால் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நான் அதுக்கப்புறம் தாஜ்மஹால் முடிச்சதுக்கப்புறம் ஆக்ரா ரெட் ஃபோர்ட்டு, அதாவது ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அங்கே ரொம்ப மோசமாகி கேமரா எல்லாத்தையும் வந்து பிடுங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் என்னாட்டி வந்து வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ண முடியலங்க. ஸோ வந்து செகண்ட் டே இப்போ நம்ம வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி இருக்கிறது பாருங்கள். ஸோ என் பின்னாடி இருக்க வந்து ஒரு ஆக்ரா ஃபோர்ட் இருக்குது. இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனு, அப்படியே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜமா மஸ்ஜிதுங்க. ஸோ வந்து இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ வந்து நான் ப்ரேயருக்கு தான் வந்திருக்கேன். இது வரைக்குமே எந்த பிளானும் இல்லை. ஸோ அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து 17th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு மாஸ்க்கு. ரொம்ப இந்தியாவிலே ஒரு பழமையான மாஸ்க்கு. ஸோ வந்து ஷாஜகான் பீரியடில் தான் வந்து கட்டப்பட்டது. ஸோ இங்கே தாங்க வந்திருக்கேன். ஸோ தொழுதுட்டு அப்புறம் வந்து சுற்றி பார்ப்போம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போ தாங்க வந்து தொழுதுட்டு வெளில வரேன். அங்கே நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, தொழுவ போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா, டக்குன்னு பசங்க நிறைய பேர் ஓடி வந்து என்னையும் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்கள்ட்ட ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு பேசுகிறதும் புரியலனாட்டி. ஸோ இப்போ தாங்க தொழுதுட்டு வந்தேன். ஸோ வந்து போய் சாப்பிடலாம், ஏதாச்சும் லோக்கல் ஃபுட்டு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நடந்து போய்ட்டுருக்கிறது வந்து மெயின் பஜாரு. ஸோ பஜார் ஏரியா அப்படியே ரவுண்ட் அடிப்போம், என்ன ஏதாச்சும் கண்ணில் அகப்படுதான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இதாங்க வந்து ஆக்ரா ஃபோர்ட், அந்த ரயில்வே ஸ்டேஷனு. சரிங்களா, நடப்போம். பரவாயில்லங்க. எனக்கு வந்து மும்பையை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா மும்பை வந்து ஓவர் பாப்புலேட்டடு, எங்கே போனாலும் நடந்தே போக முடியாது, பயங்கர இதாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம கண்டிப்பாக ரெண்டு இது வந்து ட்ரை பண்ணி ஆகுங்க. அது வந்து ஆக்ரா ஸ்வீட்டு, பெத்தா அண்டு காஜாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேம் அதான். ஒன்று வந்து பம்கினில் பண்ணுறது, ஒன்று வந்து எள்ளில் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லைன்னா இது இருக்குல்ல, பீனட்டு, வேர்க்கடலை, அதில் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த ஸ்வீட் நம்ம ரெண்டுத்தையுமே வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் இங்கே வந்துட்டு. இப்போ வந்து என்ன எல்லாம் பூரி விற்றுட்ருக்காங்க. மதியம் யார் பூரி சாப்பிடுவா? ஸோ இப்போ தான் அலைஞ்சி தேடிட்டு இருந்தபோது ஒரு கடை கண்ணில் போயிடுச்சு. ஸோ இந்த கடையில் வந்து பீஃப் மட்டன் தானா, அப்படியே பாருங்கள். ஸோ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து வாங்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து கெபாபு எதுவுமே இல்லை போல இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பீஃப் பிரியாணி இருக்குது. அப்புறம் வந்து பீஃபில் 2-3 டிஷ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பீஃப் பிரியாணியா? பீஃப் பிரியாணி. ஓகே. இது பீஃப் பிரியாணி, பீஃப் குருமா, கோர்மா. பீஃப் கோர்மா, பீஃப் ஸ்டூ. அதான் பீஃப் ஸ்டூ. ஸ்டூ. और दिखाओ कीमा बीफ कीमा इसको। कीमा मसालेदार बीफ कीमा रोटी बेटर है। बेटर कॉम्बिनेशन। वेरी क्लोज कॉम्बिनेशन, कीमा एंड रोटी तंदूरी। ओके नान, तंदूरी नान।
அதாங்க வந்து வந்தாச்சு ஒரு வழியாக. கடை வந்து கிடைக்கல. நான் வந்து தேடினதுனால சிக்கன் கெபாப் இந்த மாதிரி சாப்பிட்டு தேடினேன். ஆனால் வந்து இந்த டைமில் கிடைக்காதான், ஆஃப்டர்நூன் டைமில் கிடைக்காதான். ஸோ அதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஸோ ஆல்ரெடி முன்னாடி காமிச்ச மாதிரி தான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வந்து சைடிஷாக வந்து பீஃப் குருமா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து தந்தூர் ரொட்டிக்கு வந்து பீஃப் கீமா, அதாவது பீஃப் கீமா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பிரியாணியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பிரியாணி வந்து கிராம் கணக்கில் தான் தராங்க. பீஃப் நல்லா வெந்திருக்குங்க. பீஃப் நல்லா வெந்திருக்கு. இதாங்க வந்து பீஃப் குருமா. சரி, இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குருமாவோட சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க பீஃபு. அந்த குருமா காம்பினேஷனு பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்குது. ஏன்னா குருமா கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்குது, பிரியாணி ஸ்பைஸ் இல்லை. சேர்த்து சாப்பிட்றப்ப வந்து நல்லா இருக்குது. நம்ம ஊரில் வந்து பிரியாணியில் வந்து மெயினாக பிரியாணிக்கு வந்து இன்க்ரீடியன்ஸே வந்து மசாலா தான். இங்கே மசாலாலாம் கம்மியாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்லாம் இல்லை. மேபி போடுவாங்களான்னு தெரியல இஞ்சி பூண்டுலாம். இது தந்தூர் ரொட்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தந்தூர் ரொட்டிக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது தந்தூர் ரொட்டிக்கு காம்பினேஷனு. பீஃப் குருமா வந்து பிரியாணிக்கா தந்தூரிக்கான்னு கேட்டால் ஆப்வியஸாக வந்து தந்தூரி தாங்க. தந்தூரி தான் வேறு லெவலுக்கு குருமாக்கு. பிரியாணி வந்து நம்ம வந்து அதிகமாக பிரியாணி சாப்பிடுவோம் நம்ம ஊரில். இங்கே பிரியாணி வந்து வித்தியாசமாக இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா, பிரியாணி எப்படி இருக்குன்னா, மந்தி இருக்குல்ல, மந்தியில் வந்து மசாலா அதிகமாக இருக்காது. ஸோ மந்தி ஸ்டைலில் இருக்குது பீஃப் பிரியாணி. நான் இந்த கடைக்கு வரதுக்கு முன்னாடி வேறு ஒரு கடைக்கு போயிருந்தேன். சேம் ஆஸ் யூசுவல் இதே மாதிரி தான். ஆனால் அங்கே வந்து என்னை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. சாப்பிட்னா சாப்பிடுங்க, வீடியோலாம் வந்து அலோவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு. சரி, அப்புறம் அப்படி தேடிகிட்டே வரப்போ தான் அடுத்த கடை இது. இப்போ வந்து ரொட்டி ட்ரை பண்ணுவோம். ரொட்டிக்கு வந்து மெயின் நம்ம வந்து கீமா வாங்கணும். ஸோ வந்து ரொட்டிக்கு வாங்கின கீமா இதுதான். ஸோ வந்து வாங்க ரொட்டியை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க கீமா. கீமாலேயே வந்து ஸ்பைசஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதாவது மெழுகோட ஸ்பைஸாக இருக்குது. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த சூப்பு இருக்கும்ல, சூப்பு டேஸ்ட்டு வந்து கீமாவில் கிடைக்குது. நான் ஃபஸ்ட் டைம் கீமா சாப்பிட்றேன். இது மாதிரி கீமா சாப்பிட்டது கிடையாது. இந்த கிரேவி இருக்குல்ல, இதே கிரேவியில் வந்து அதாவது நம்ம ஊரில் வந்து தேங்காய் ஆட் பண்ணால் ஒரு கலர் டிஃப்ரெண்ட் கலர் பண்ணேன். அதே மாதிரி இருக்குது பீஃபு. நான் அதை ஆர்டர் பண்ணல. ஸோ நான் இதுதான் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் நான் என்ன பிளான் போட்டேன்னா, இன்றைக்கி மதியம் சாப்பிடுவோம்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை கவர் பண்ணிவிட்டு போயிடலாம் நினச்சேன். ஆனால் ஸ்ட்ரீட் ஃபுட் எதுவுமே இல்லை இருக்குது. ப்ளஸ் வந்து ஆஸ் யூசுவல் எப்படி இருக்குன்னா, இது இருக்குல்ல பானிபூரி, கச்சோரி. நம்ம நார்த்துக்கு வந்ததுலேருந்து எங்கள் கோவாலேருந்து அதான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இது நல்லாயிருக்கு. ஸோ இப்போ தாங்க வந்து கடையிலேருந்து சாப்பிட்டு வந்தோம். எனக்கு வந்து இந்த கடையில் பிடிச்ச டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீஃப் குருமா வந்து எனக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து அந்த தந்தூர் ரொட்டிக்கு சாப்பிட்றப்ப தான் வேறு லெவலு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நம்பவே இல்லை. நம்ம வந்து என்னென்ன சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், ப்ளஸ் வந்து பீஃப் குருமா சாப்பிட்டோம், அப்புறம் வந்து பீஃப் கீமா, ப்ளஸ் வந்து ஒரு தந்தூர் ரொட்டி. மொத்தமாக காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 130 தான் இருந்துச்சு. ஸோ ஆமாங்க, 130 தான் ஆச்சு. அதே எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வெளில வந்தேன். இப்போ அடுத்து என்னன்னா, அந்த பேத்தா அண்டு காஜக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்வீட்டை வந்து எந்த கடையில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு
நடந்து போகிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாங்க இப்போ தான் வந்து ஆட்டோ ஏறினேன். அதாவது இங்கே நான் விசாரித்த வரைக்குமே வந்து இந்த லோக்கல் ஸ்வீட் அந்த பஞ்சு பேத்தா காஜக்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனா எல்லா கடையிலையும் நின்று சாப்பிடாதீங்க. எல்லா கடையிலுமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது, ப்ளஸ் வந்து அவங்க ஒரிஜினல் இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் உள்ள ஆள் சொல்கிறாங்க. அதனால் இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்கேன்னா வந்து சதார் பஜார்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போய்ட்டுருக்கேன். அங்கே வந்து பஞ்சு பேத்தான்னு சொல்லிட்டு இருக்குதான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நம்ம தலைவர் கூட வந்து சஜஸ்ட் பண்ணாப்புல ஸ்வீட்டு கடைக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஆட்டோ டிரைவரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க கடைக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அங்கே நிறைய ஸ்கேம் நடக்கும், அங்கே வந்து கமிஷனர் பேசிஸில் அங்கே அழைச்சிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்ச கடைக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரெட் ஃபோர்ட்டு, ஆக்ரா ஃபோர்ட்டு. இங்கே தாங்க வீடியோ எடுக்க விடலை நம்மளை. ஸோ ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சுங்க. இந்த கடை பேர் வந்து பஞ்சு பேத்தா. ஆனால் வந்து ஸ்வீட் பேர் தான் பேத்தா, பஞ்சுங்கிறது ட்ரேட்மார்க்கான். ஸோ வந்து கேட்டேன், ஏன்னா வந்து அந்த கடை வந்து பல வருஷமாக இருக்குது. அவங்களோட தாத்தா தான் வந்து அவங்க பேர் தான் பஞ்சியான். ஸோ அதுதான் வந்து ட்ரேட்மார்க்காக வச்சுருக்காங்க. அப்படியே கடை காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து இதாங்க அது அவங்க சொன்ன கடை. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ வந்து இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் கடைனா. ஸோ வந்து இங்கே நான் 2 டிஷ்ஷு சொன்னேன்ல உங்களுக்கு. ஒன்று வந்து பஞ்சு, ஒன்று பேத்தா, ஒன்று காஜக்கு. ஆனால் இவங்கள்ட்ட பேத்தா மட்டும்தான் வந்து இருக்குது, அவைலபிள் இருக்கான். ஸோ கடையை பார்த்தவங்க. ஸோ இவர் தான் வந்து பஞ்சு. மேரா ஃபாதர். ஸோ அவர் வந்து அவரோட அப்பாவான் இது. ஸோ இவர் தான் வந்து கடையை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ உங்கள்கிட்ட இதாங்க வெரைட்டி இருக்குது, பேத்தா வெரைட்டி. ஸோ ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பேத்தாலே ஸ்பெஷல் பேத்தாவும். இதில் வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. பகுதச்சா அக்கா சொல்கிறாங்க. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ये बेड़ा पान पेता. दिस वन दोड़ा पेता. ओके. सैंडविच पेता. गुलाब लड्डू पेटा. அதான் இதான் சொல்கிறாங்க. அக்கா ரொம்ப வர்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து एक பாக்ஸ் 320 ஏண்ணா. அதான் 320 ரூபாவான். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ வந்து இதாங்க அது பேத்தா தான் வந்து ஸ்வீட்டு. இதில் வந்து இத்தனை வெரைட்டி போடுறாங்க. ஸோ வந்து அதான் அவங்க சொன்னது வந்து பானு, சாண்ட்விட்சு, இது என்னது குலாப் லட்டு பேத்தாவான். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்று வாங்கிட்டே போயிடுவோம். ஸோ வீடா மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு முதல்ல ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த இது வந்து பம்கின், நான் நினச்சேன் சமையல் பம்கினா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த ஸ்வீட்டுக்காண்டே பண்ணுற ஸ்பெஷல் பம்கினில் தான் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. வேற லெவலுங்க. அதாவது இது பான் பேட்டாவா, அதனால் அந்த பீடா ஃப்ளேவர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த தர்பூசணி, இந்த மெலன் ஃப்ரூட்டு கடிச்சா அந்த ஒரு இது வரும்ல, நறுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. இது நல்லா இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. வேறுனா சாண்ட்விச் பேட்டா அதை ட்ரை பண்ணுவோம். இது வந்து சாண்ட்விச் பேட்டாவான். காஜுக்கா. வாட் பேஸ்ட்? காஜுக்கா. இதில் வந்து பேஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க, சாண்ட்விச் மாதிரியே இருக்குது பாருங்க. இது வந்து சாண்ட்விச் பேட்டாமா. இது இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அக்கா என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வேறு லெவலில் இருக்குங்க. சத்தியமாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க பேத்தாவை. இது வந்து எப்படி எனக்கு அந்த டேஸ்ட் வந்து சொல்லவே தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதாவது இது கோவா அந்த ஸ்டைலில் கூட இல்லை, அந்த பால் கோவா அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் கூட இல்லை. நல்லா இருக்குங்க. பயா
இதில் டோட்டல் ஹவு many வெரைட்டி ஆஃப் பேத்தா? 29. நம்ம வந்து இப்போ 4 வெரைட்டி வாங்கியிருக்கோம். ஆனால் இதான் வந்து டாப் மோஸ்ட்டு பேத்தாலே தான் டாப் மோஸ்ட் தான். ஆனால் இவங்ககிட்ட வந்து 29 வெரைட்டி ஆஃப் பேத்தா வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பிளெயினாக இருக்குது, ஒன்று நிறைய கலரு, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேத்தா வச்சுருக்காங்க. ஆனால் டாப் மோஸ்ட்டு இதுதான். நம்ம எல்லாத்தையுமே சத்தியமாக முடியாது ஸ்வீட்டு. நம்ம தான் இது இப்போ ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும், எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இதில் கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணலாம். இதை பாருங்க, உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் மட்டும் என்னாட்டே முடியல, நிறையா ஸ்வீட்டு அட் டைமில் சாப்பிட முடியாது. ஆஹா, இது வந்து தேங்காயில் பண்ணிடுறாங்க. எப்படி இருக்குன்னா இந்த கேரட் அல்வா டேஸ்ட்டு வருதுங்க. நான் இப்போ சாப்பிடாம மட்டும் வந்தேன்னா ஃபுல்லாக சாப்பிட்ருப்பேன். செம்மையாக இருக்குங்க பேத்தா. ஸோ இதாங்க. ஸோ நான் வந்து 2 பாக்ஸ் வாங்கிட்டு போகிறேன். ஸோ வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். வந்து பேத்தா மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்ராவில். ஆனால் எந்த இடத்துல நீங்கள் வந்து போய் வாங்குறது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஆக்ரா ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேத்தா கடை இருக்கும். ஆனால் நான் இப்போ தேடி வந்த மாதிரி இதுதான் வந்து இது வந்து சாத் பஜாரில் இந்த ஏரியா இருக்குது. நேம் கடை பேரே வந்து பஞ்சி பேத்தா தான், பஞ்சி பேத்தா. ஸோ கடை பேரே. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. ரேட்டும் வந்து நார்மலான ப்ரைஸ். அங்கெல்லாம் போனால் வந்து சத்தியமாக கமிஷனு. நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொன்னால் இங்கே வரதுக்கு முன்னாடி. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் இங்கே இதை பே பண்ணிட்டு கிளம்புறேன். ஸோ 2 பாக்ஸ் நான் வந்து வாங்கிட்டு போகிறேங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிஜமாக வந்து பேத்தா இந்த டெசர்ட் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாழ்க்கையில் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஏன்னாட்டி அடுத்த அதாவது 2 ஸ்வீட் சொன்னேன், காஜக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது அது வந்து. ஆனால் அவர் சொன்னார் இதேமாதிரி வந்து ஃபேமஸானது வந்து ஹரி பருவாத்துன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் இங்கேருந்து 4 கிலோமீட்டரான். ஸோ எனக்கு வந்து டைம் இல்லைங்க. ஸோ ஆமாங்க, நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது. அதாவது நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணோம். ஸோ நாளைக்கு ட்ரிப்பு முடிக்கிறோங்க. ஆமாங்க, 13ஆம் தேதி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம். வந்து நாளையோட பார்த்தீங்கன்னா 2 அதாவது ஜூலை 2 கரெக்டாக 17 to 18 நாள் 6 ஸ்டேட் வந்து போயிடுவோங்க. அதான் 6 ஸ்டேட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னன்னா எனக்கு வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வீடியோ போடணும் தாங்க ஆசை. ஆனால் எனக்கோ இந்த வியூஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து 1 week டைம் எடுத்துகிட்டு நான் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கும் வந்து 2 days ஒன்ஸு இல்லை டெய்லி போடணும் தான் ஆசை. பட் ஆனால் டெய்லி போட்டால் கண்டிப்பாக நான் என்ன மாதிரி வீடியோஸ் நான் போகிறேன், அதாவது அதாவது என் வீடியோஸ்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெய்லி போட வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து வாரத்துக்கு 2 நாள் இல்லைனா வாரத்துக்கு 3 நாள் 3 days வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதோட நான் வந்து கன்னியாகுமரி டு டெல்லி ட்ரிப்பை வந்து முடிக்கிறேன். நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். 2-3 பிளேஸுக்கு வந்து போக முடியல. அதுக்கு வந்து ரீசன் வந்து நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. டேக் கேர், பை பை, சாவ். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். ஸோ until then, bye from Zia.